வணக்கம் நண்பர்களே, இது VDL Vlogs வீக்கெண்ட் குட்டி ஸ்டோரிஸ் ஒரு ஊரில். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண நல்ல உள்ளங்களுக்கு பெரிய பெரிய நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த குட்டி ஸ்டோரிஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. வாங்க கதை கேட்கலாம். இந்த வாரம் நம்ம பார்க்க போற குட்டி ஸ்டோரி என்னன்னா, த லேடி ஆர் த டைகர். இதை எழுதினவர் ஃப்ராங்க் ஆர் ஸ்டாக்டன். இவர் ஒரு அமெரிக்கன் ரைட்டர். இந்த கதையை முதல்ல 1882ல த செஞ்சுரி அப்படின்ற மேகசின்ல வெளியிட்டாங்க. இந்த கதையில ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்லக்கூடிய 3 கேரக்டர்ஸ் என்னன்னா, ராஜா, ராஜாவுடைய பொண்ணு, அந்த பொண்ணோட காதலர். இந்த 3 பேரும் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ராஜா எப்படிப்பட்டவரு அப்படின்னு இந்த கதையில சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அந்த ராஜா ரொம்ப கொடூரமான அரசாட்சி செய்யறவரு. எந்த குற்றமா இருந்தாலும் குற்றவாளிய விசாரிக்காமையே தண்டனை கொடுத்துருவாரு. அவர் கொடுக்கற தண்டனை ரொம்ப கொடூரமா இருக்கும், காட்டு மிராண்டித்தனமா தான் இருக்கும். யாராவது ஒரு குற்றவாளியோ அல்லது குற்றம் சாட்டப்பட்டவரோ அவருக்கு உடனே தண்டனை கொடுத்து அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருவாரு. அந்த மாதிரி ஒரு கொடுமையான ராஜா. ரெண்டாவதா அந்த இளவரசியை எடுத்துக்கலாம். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, ரொம்ப அழகான ஒரு இளவரசி. எல்லா ராஜாக்களுக்கும் இருக்கிற மாதிரி மிகவும் அழகான செல்லமான ஒரு பொண்ணு. ஆனா அவங்க ரொம்ப பொசசிவா இருப்பாங்க. அது எப்படின்னா, அவங்களுக்கான பொருளை யாருக்குமே விட்டு தர மாட்டாங்க. ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. மூன்றாவதா பார்க்கணும்னா அந்த வாலிபன். அவன் எப்படி இருப்பான்னா, ரொம்ப அழகா சர்வ லட்சணமும் பொருந்திய ஒரு ஆண்மகனா இருப்பான். அவனை பார்த்தாவே எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த 3 பேரும் தான் இந்த கதைக்கான கேரக்டர்ஸ். இப்ப நாம கதைக்குள்ள போயிடலாம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அவர் ரொம்ப கொடூரமான ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாரு. அவருக்கு என்ன தோணுதோ அது மட்டும்தான் செய்வாரு. வேற யார் என்ன சொன்னாலும் ஏத்துக்கவே மாட்டாரு. யார்கிட்டையும் கலந்து ஆலோசிக்க மாட்டாரு. அந்த ராஜாவுடைய ஒரு வித்தியாசமான தண்டனை என்னன்னா, யாராவது ஒரு தப்பு செஞ்சிட்டாங்கன்னா, இல்லாட்டி குற்றம் சாட்டப்பட்டவராவே இருந்தா கூட அவங்க கிட்ட எதையுமே விசாரிக்க மாட்டாரு. தப்பா சரியா அப்படின்னு கூட ஆராய மாட்டாரு. ஊர் மக்களை எல்லாம் கூட்டி சொல்லிடுவாங்க, இன்னைக்கு ஒருத்தருக்கு தண்டனை நிறைவேற்றப்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த அரீனா அப்படின்னு சொல்லக்கூடிய தண்டனை கொடுக்கிற இடத்துக்கு வர சொல்லிடுவாரு. மக்கள்லாம் உட்கார கேலரி மாதிரி ஒரு இடம் சுத்தியும் இருக்கும். அதுல நடுவுல அந்த குற்றவாளிய நிக்க வைப்பாங்க. அவனுக்கு எதிரில 2 கதவுங்க இருக்கும். ரெண்டுமே மூடப்பட்ட கதவுகள். அந்த 2 கதவுகளும் ஒரே மாதிரி இருக்கும். எந்த கதவை திறந்தா என்ன இருக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. யார்கிட்டையும் கேட்கவும் அனுமதி இல்லை. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அந்த 2 கதவுகள்ல ஏதாவது ஒண்ணு அவன் தேர்ந்தெடுக்கணும். அந்த 2 அறைக்குள்ள என்ன இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா எந்த அறைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத யாருக்கும் தெரியாது. ஒரு கதவுல என்ன இருக்கும்னா, ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு புலி. அந்த புலிக்கு 2 நாளா சாப்பாடு கொடுத்துருக்க மாட்டாங்க. அவன் திறக்கிற கதவுல இருந்து புலி வந்துச்சுன்னா அவனை யாராலுமே காப்பாற்ற முடியாது. அந்த புலி அவனை சாப்பிட்டுரும். அவன் செஞ்ச தப்புக்கான தண்டனை அதுதான் அப்படின்னு எல்லாரும் ஏத்துக்குவாங்க. அவனும் செத்து போயிடுவான். உடனே சாவு மணி அடிப்பாங்க. பாக்குற மக்கள்லாம் கண்ணீரோட வீட்டுக்கு போவாங்க. இதுதான் அவனோட விதி, அவன் செஞ்ச தவறுக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு எல்லாரும் வேதனையா வீட்டுக்கு போய் சேருவாங்க. அதுவே அவன் அடுத்த கதவை திறந்தான்னா ஒரு அழகான பெண் வரும். அங்கேயே ஒரு பிரீஸ்டும் கூடவே வருவாரு. அந்த இடத்துலயே அவங்களுக்கு நல்ல மலர் தூவி மரியாதை செய்வாங்க. அவன் குற்றம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லி அங்க நிரூபிக்கப்பட்டதா நினைச்சு அவனை கொண்டாடுவாங்க. மியூசிக்கு, டான்ஸு, அது மாதிரி ஒரே சந்தோஷமான நிகழ்வுகளா இருக்கும். அதே இடத்துல எல்லாரோட முன்னிலையில அவனுக்கு வெகு விமரிசையா கல்யாணம் நடந்துரும். அவன் சந்தோஷமா அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போகலாம். ஒருவேளை அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருந்து மனைவி குழந்தைகள் எல்லாம் இருந்தாலுமே அவனுக்கு அந்த கல்யாணம் நடக்கும். அவன் குற்றமில்லாதவன் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டுடும். அவனுடைய நேர்மைக்கு பரிசா அந்த அழகான பெண்ணையும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. சரி, இந்த கதையில என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ராஜாவுக்கு ஒரு அழகான பெண் இருந்தாங்க. அந்த பெண் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட அரசவையில இருந்த ஒரு சாதாரண வீரனை காதலிக்கிறாங்க.
பல மாதங்களா அவரை போய் தனிமையில சந்திக்கிறது, பேசுறது அந்த மாதிரி இருக்காங்க. கொஞ்ச நாள்ல இந்த விஷயம் ராஜாவுடைய காதுக்கும் எட்டுது. ராஜாவுக்கு பயங்கரமான கோபம். ஆனா மகள் செல்ல மகள் இல்லையா, அவளை ஒண்ணுமே சொல்ல முடியல. அவகிட்ட சொல்லியும் பாக்குறாரு. உன்னுடைய அழகுக்கும் தகுதிக்கும் எத்தனையோ ராஜாக்கள் வந்து உன்னை பெண் கேக்குறாங்க. அவங்கள யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு பட்டத்து ராணியா வலம் வரலாம். இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ சாதாரண ஒரு குடிமகளா மாறிடுவ. அவன் வேண்டாம் உனக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு கேக்குறதா இல்ல. இல்ல, நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவர் எனக்கு போதும் அப்படின்னு சொல்றா. அவகிட்ட எதுவுமே பேச முடியல. ராஜாவுக்கு பெரிய மன வருத்தம். தன்னோட மகள் அவரோட அவையில இருக்கிற ஒரு சாதாரண வீரனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாளே, இதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாரு. இளவரசிய காதலிச்ச குற்றத்துக்காக அந்த வாலிபனை சிறையில் அடைச்சிடுறாங்க. அவனுக்கு தீர்ப்பளிக்க ஒரு நல்ல நாளையும் குறிக்கிறாங்க. ஊர் மக்களுக்கெல்லாம் சொல்லியாச்சு. அந்த குறிப்பிட்ட நாளும் வருது. ஊர் மக்கள் எல்லாம் வந்து கேலரியில உட்கார்ந்துட்டாங்க. நிறைய மக்கள் கூட்டம் சேர்ந்துருச்சு. கேலரியில கூட இடம் போதல. அதனால அவங்க வெளியெல்லாம் நிக்கிறாங்க. இவனுக்கு கொடுக்க போற தீர்ப்பை பாக்குறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு தண்டனையோ தீர்ப்போ வழங்கியதே கிடையாது. இளவரசிய காதலிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், அதுக்கு என்ன தீர்ப்பு கிடைக்க போகுது அப்படின்னு பாக்குறதுக்காக மக்கள்லாம் ரொம்ப ஆவலா இருந்தாங்க. இளவரசியோட மனநிலைய கேட்கவே வேணாம். ரொம்ப துயரத்துக்கு உள்ளாகுறாங்க. நிறைய யோசிக்கிறாங்க. 2-3 நாளா நிறைய யோசிச்சு அவங்களோட பவரு, இன்ஃப்ளூயன்ஸு, பணம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி எந்த அறையில புலி வைக்கிறாங்க, எந்த அறையில பெண் வைக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, எந்த பெண்ணை அந்தக்குள்ள வைக்க போறாங்க அப்படின்றதும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த பெண் எப்படின்னா அவங்க அரண்மனையிலே இருக்கிறவங்க தான். அந்த வாலிபனும் அந்த பொண்ணும் அடிக்கடி பாத்துக்கிறதையும் ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் பேசுறத கூட இளவரசி பார்த்திருக்கா. அந்த பெண்ணும் ரொம்ப அழகா இருப்பாங்க அப்படின்றனால இளவரசிக்கு எப்பவுமே அந்த பெண்ணை பிடிக்காது. தான் உயிருக்கு உயிரா விரும்பிய ஒருத்தரை புலி அடிச்சு கொல்றதையும் பார்க்க முடியல அவங்களால. எப்படியாவது காப்பாத்தி விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சா இளவரசியோட கண் முன்னாலேயே அவனுக்கும் அந்த பெண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடும். அதையும் இவளால தாங்கிக்க முடியாது. என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்ப ராஜா என்ன நினைக்கிறாருன்னா, எப்படியாவது தன்னுடைய மகளை அந்த வீரன் கிட்ட இருந்து பிரிச்சிடணும். அதுக்கு இதுதான் வழி. எந்த கதவை அவன் திறந்தாலும் அவருக்கு அது சாதகமா அமையும். புலி இருக்கிற கதவை திறந்தான்னா அங்கேயே அவன் செத்து போயிடுவான். பெண் இருக்கிற கதவை திறந்தான்னா அந்த பெண்ணுக்கும் அவனுக்கும் திருமணம் நடந்துரும். தன்னுடைய மகளை அவன் மறந்துருவான் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இந்த தண்டனையை நிறைவேற்றத்துல ரொம்ப தீவிரமா இருக்கிறாரு. இப்போ ராஜா வந்து அவரோட இடத்துல உட்கார்றாரு. அவரோட பக்கத்து இருக்கையில அவரோட மகள் வந்து உட்கார்றாங்க. அந்த வீரனை அரினாக்குள்ள கூட்டிட்டு வராங்க. ராஜா இப்போ கட்டளையிடுறாரு. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. அங்க பார் 2 கதவு இருக்கு. அதுல ஒரு கதவை நீ திறந்தீன்னா புலி வரும், இன்னொரு கதவை திறந்தீன்னா ஒரு அழகான பெண் வருவா. நீ எதை தேர்ந்தெடுக்கிற அப்படின்றது உன் கையில தான். உனக்கான தீர்ப்பு உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. அந்த வீரனுக்கு நல்லாவே தெரியும், எப்படின்னாலும் இளவரசி நம்மள காப்பாத்திருவா, ஏதாவது ஒரு சைகை நமக்கு கொடுப்பா, எந்த கதவை திறக்கிறது அப்படின்னு எதிர்பார்த்து இளவரசிய ஓரக்கண்ணால பாக்குறான். அவன் மட்டும் இல்ல, அங்க கூடியிருந்த அவ்வளவு மக்களுக்கும் அதே எதிர்பார்ப்பு தான். எப்படி இருந்தாலும் இளவரசி ஏதாவது ஒரு சைகை செஞ்சு அந்த வீரனை காப்பாத்திருவா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களோட இதயம்லாம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒரு நொடிக்காக எல்லாரும் எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இளவரசியும் தன்னுடைய வலது கைய தூக்கி அந்த இருக்கை மேல வச்சு வலது பக்கமா இருக்கிற கதவை திற அப்படின்னு சைகை காமிக்கிறாங்க. அந்த வீரனும் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்கல. ஒரு தயக்கமே இல்லாம நேரா போய் வலது பக்கம் இருக்கிற கதவை திறக்கிறான். உள்ள இருந்து வெளிவந்தது புலியா அல்லது அழகான பெண்ணா அப்படின்றத ஆத்தர் என்ன பண்ணாருன்னா நம்ம கிட்டயே கொடுத்துட்டாரு. நீங்களே சொல்லுங்க, புலி வந்திருக்குமா இல்ல பெண் வந்திருக்குமா அப்படின்னு. அந்த முடிவை நம்ம தான் சொல்லணும் அப்படின்னும் போது நம்ம ஒரு 3 ஆப்ஷன்ஸ
யோசிக்கலாம். முதல் ஆப்ஷன், தான் உயிருக்குயிரா விரும்பின காதலன் எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சு அந்த பெண் இருக்கிற அறைய காமிச்சிருக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன், தனக்கு கிடைக்காத தன் காதலன் வேற யாருக்கும் கிடைக்க கூடாது அப்படின்னு நினைச்சு புலி இருக்கிற அறைய காமிச்சிருக்கலாம். ஏன்னா அந்த பெண் ஏற்கனவே சொன்னோம் ரொம்ப பொசசிவ் அப்படின்ட்டு. அந்த அழகிய பெண் வேற அவளுக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்ல, அவங்க அப்பா மாதிரியே அவளும் கொடுமையா யோசிக்கக்கூடியவள் அப்படின்றதால புலி இருக்கிற அறைய காமிச்சிருப்பா. மூணாவதா ஒரு ஆப்ஷன் என்னன்னா, அந்த வீரன் தான் ரொம்ப தைரியமான ஆளாச்சே, அவனால எந்த புலியையும் வேட்டையாட முடியும், அந்த புலி கூட சண்டை போட்டு ஜெயிச்சு அவனா தன்னை கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்ற நம்பிக்கையில புலி இருக்கிற அறையே காமிச்சிருக்கலாம். அப்படின்னு 3 ஆப்ஷனா நம்ம யோசிக்கலாம். இதுல எந்த ஆப்ஷன் சரியா இருக்கும் அப்படின்றத நீங்க யோசிச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல இன்னொரு குட்டி ஸ்டோரியோட அடுத்த வீக்கெண்ட்ல பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது VDL Vlogs. VDL. நன்றி, வணக்கம்.